வடமாகாண முதலமைச்சருக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ் மக்கள் பேரவையினால் இன்று கவனஈர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. சம்பந்தன் சுமந்திரன் துரோகிகளே, பாவேல் சேனாதிராஜாவை ரணில் போட்டு ஐயாவின் பேச்சு. வடமாகாண முதலமைச்சருக்கு ஆதரவாக யாழ் நல்லூரில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் நல்லூரில் இருந்து ஆரம்பமான பேரணி முதலமைச்சர் இல்லத்தை சென்றடைந்தது. இந்த பேரணியில் தமிழ் மக்கள் பேரவையில் அங்கம் வகிக்கும் கட்சிகள், பொது அமைப்புகள், யாழ் பல்கலைக்கழக சமூகம் என்பன கலந்து கொண்டிருந்தன. முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பேரணியில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். தேசியத்தை பாதுகாக்கக்கூடிய, தமிழ் மக்களது அனைத்து உரிமைகளையும் வென்றெடுக்கக்கூடிய ஒரு தலைவர் வேண்டும். அந்த அடிப்படையில் திரு விக்னேஸ்வரன் அவர்களுக்கு எதிராக கொண்டுவரக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது நிச்சயமாக தமிழரசு கட்சியினுடைய அது இலங்கை அரசாங்கத்துடன் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. சம்பந்தன், சுமந்திரன், மாவே சேனாதிராஜா, ஸ்ரீதரன் போன்றோர் ஒருங்கிணைந்து இந்த சதி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஊழல் பேர்வழிகளுக்கு ஆதரவாக ஒரு ஊழல் அரசை அமைப்பதற்காக ஒரு ஊழல் சபையை கொண்டு வருவதற்கு இருப்பார்களாக. உண்மையை பேசி அந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய தன்மைதான் அவருடைய மிகப்பெரிய பலம். அவரை அரசியலுக்குள் வேற எவரும் இல்லை, இந்த சம்பந்தனும் சுமந்திரனும் தான் கொண்டு வந்தார்கள். அரசியலுக்குள் கொண்டு வந்த அந்த சம்பந்தனும் சுமந்திரன் விக்னேஸ்வரன் ஐயாக்கு எதிராக இருக்கிறோம் என்றால் அவருடைய நோக்கம் என்ன என்பதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கொழும்புக்கு விசுவாசமாக இருக்கிற சிந்தனை தான் அவர் மூலமாக நாங்கள் செய்யத்தான். நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்து கொண்டு போகும்போது பலருக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதனால் பழைய தளபதி சரத் பொன்சேகா அவர்கள் இங்கு இருக்கிற 2 வாரங்களுக்கு முன்னர் வந்து விரைவில் விக்னேஸ்வரன் தன்னுடைய பதவியை பறிகொடுத்து விடுவார் என்று கூறியிருந்தார். அவ்வாறு கூறும்போது நான் நினைத்தேன், எனக்கும் அவருக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை, எதற்காக அவர் வந்து இதை பற்றி இப்படியாக கூறிக்கொண்டு செல்கின்றார் என்று. அதற்கு ஒரு பின்னணி இருப்பதாக தெரிகின்றது. அவர் கொழும்பிலே எனக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சதி சம்பந்தமாக அறிந்திருந்ததால் தான் எங்களுடைய அமைச்சர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்க இருக்கின்றார். அது சம்பந்தமான அறிக்கை வர இருக்கின்றது. அவர் அதிலே 2இல் 1 செய்ய வேண்டும். அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்களை தண்டிக்க வேண்டும். 2இலே அவர்களை காப்பாற்றினால் இந்த குற்றம் செய்தவர்களை இவர் காப்பாற்றி விட்டார் என்று அதை ஒரு காரணமாக வைத்து முன்வந்திருப்பார்கள். அவர்களை தண்டிக்க போய் அவர் தண்டித்ததால் அது ஒரு பிழை என்ற முறையிலே இப்பொழுது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இதிலே எவ்வாறு எது நடந்தாலும் என்னை வெளியேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலேதான் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. மற்ற 2 பேர்கள் சம்பந்தமாக அவர்கள் விசாரணை நடத்த முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் அதற்குரிய முறைப்பாட்டாளர் வரவில்லை என்றபடியா. ஆனால் அவ்வாறு வராத காரணத்தினால் அவர்கள் விடுபட்டதால் அது விடுவிக்கப்பட்டதால் தாங்கள் குற்றவாளிகள் அல்ல என்று கூறிக்கொண்டு திரிகின்றார்கள். அதை
பத்திரிகையில் தங்களுடைய பத்திரிகையில் பேர் பெறுவதற்காக இவற்றை அதைவிட வேறு வேறு குற்றங்களும் அவர்கள் சம்பந்தமாக எங்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. எனவே இது சம்பந்தமாக மேலும் ஒரு விசாரணை நடக்கும். இதேவேளை வடமாகாண முதலமைச்சருக்கு ஒருவர் இவ்வாறு தனது ஆதரவினை வெளிப்படுத்தியிருந்தார். உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு மக்கள் நாங்கள் இருக்கிறோம். எந்த அரசியல்வாதிக்கும் உங்களுக்கு ஒன்றுமே செய்யலாம். நாங்கள் உங்களுக்கு தேடி வந்து போட்டு நாங்கள் நாளைக்கு நாங்கள் நல்ல செய்தி கேட்கணும். எங்கட முதலமைச்சரா ஐயா தான் இருக்கணும். ஒருத்தரும் எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம். ஐயாவை ஒருத்தராலையும் ஒன்றும் செய்யலாது. நல்ல ஒரு முழுவன் விட மாட்டார்.